சொல்லுங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிசாசின் தந்திரங்களை பார்த்து சொல்லுங்க, வெளியேறுன்னு சொல்லுங்க. வெளியேறு, இயேசுவின் நாமத்தினால வெளியேறு சொல்லுங்க. பலவீனமே வெளியேறு, பிசாசே வெளியேறு. நீங்க கட்டளை கொடுங்க. நீங்க நிறைவில் இருக்கிறீங்க. ஆவியானவர்களை நிரப்பி வைத்திருக்கிறார். எந்த சூழ்நிலை உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, எந்த இடங்கள்ல நீங்க பலவீட்டு இருக்கிறீங்களோ, எந்த இடங்கள்ல நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல நீங்க மைனஸ் ஆகி நின்றுட்டு இருக்கிறீங்களோ, இன்னைக்கு ஆவியானவருடைய நிறைவு உங்களை நிரப்பும்படி பரத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறது. சும்மா ஏதோ ஒரு வசனத்தை கேட்டுட்டு உட்காந்துட்டு போயிடாதீங்க. தயவு செய்து எனக்கு வசனம் தெரியுங்கிற ஒரு யோசனையில் இருக்காதீங்க. இல்லை, இன்னைக்கு எனக்கு ஆவியின் நிறைவு நான் பெற்றுகிறேன்ற உணர்வோடு, இந்த ஆவியின் நிறைவோடு கூட இயேசுவானவர் ஆவியின் நிறைவோடு பேசினார். மார்த்தாள் சொல்லுகிறாள், மரியாள் சொல்லுகிறாள், அங்க இருக்கிற ஜனங்கள் சொல்லுகிறார்கள், லாசரு மரித்து விட்டான். சாப்டர் க்ளோஸ். 4 நாள் ஆகிவிட்டது, முடிந்து போய்விட்டது. இனி சரீரம் நொந்து அழுகி நாற்றம் எடுத்திருக்கும். இனி ஒன்றும் சாத்தியம் இல்லை. நான் சொல்றேன், சாத்தியம் இல்லைன்னு சொல்லி நீங்க சில காரியங்களை வச்சிருக்கிறீங்க. இந்த காரியம் இனி என் வாழ்க்கையில் நடக்க சாத்தியமே கிடையாது, இனி சாத்தியமே இல்லை, நீங்க ஒரு சில காரியங்களை வைத்திருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ பட்டறிவில் பேசிட்டு இருக்கிற, நீ ஏதோ பார்த்த அறிவில் பேசிக்கிட்டு இருக்கிற. இல்லை இல்லை, ஆவியானவர் உனக்குள் வந்து இன்றைக்கு சாத்தியமில்லாத காரியங்களை சாத்தியப்படுத்துகிறவர் இன்றைக்கு உனக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். ராபா ராபா ராபா